ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யா மூகி கிச்சன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம். பன்னீர் வந்து ஒரு 150 கிராம் எடுத்துருக்கேன். அதை வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வெதுவெதுப்பான தண்ணீரில் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பன்னீர் வந்து தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் பேஸ்ட்டாக வச்சுருக்கிறதுனால எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தாளிப்பு பார்த்துலாம் வாங்க. இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வாடல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய், வெங்காயம், காஞ்ச மிளகா, வெங்காயம் நல்லா ஒரு லைட்டாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கி விட்டதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, நான் கொஞ்சம் காரத்துக்காக ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வச்சுருக்கிறதுனால 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு தனித்தனியாக வச்சுருந்தாலும் உரிச்சு போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுட்ரு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு 7-8 முந்திரி போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் போட்டு நல்லா வதக்கி ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கலாம். தட்டில் ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு ஃபேன் காற்றுல ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அரைச்சி பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். வீடியோவை முக்கியமாக ஸ்கிப் பண்ணாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கேன்ட்டு உங்களுக்கு தெரியும். மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீமு, பட்டரு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். பட்டர் மசாலா செய்ய ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் அமுல் பட்டர் தான் எடுத்துருக்கேன். ஒரு 50 கிராம் பட்டர் போட்டுட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம், நட்சத்திர சோம்பு, ஏலக்காய் 2 போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அது கூடவே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்பலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே வதக்கி தானே அரைச்சிருக்கோம். அதனால் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி மிக்ஸி ஜாருக்கு கழுவி லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுப்போம். உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு வச்சுருக்கலாம் பட்டர், அதை கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கி விட்டு எடுத்ததுக்கப்புறமா பன்னீர் போட்டுப்போம். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அந்த வெதுவெடுப்பான தண்ணியில் போட்டு எடுத்தோன்னா, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக கஸ்தூரி மேத்தி தூவி இறக்கிட்டால் நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். கையால் மேஷ் பண்ணி தூவி எடுத்துகிட்டா அதோட முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சின்ன ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வரைக்கும் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக பட்டர் போட்டு இறக்கிட்டால் நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.